Student, lesson 1 multimedia and desktop publishing. So இந்த லெசனை நம்ம என்னைக்கு பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் இன் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். ஸோ ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் அடிக்குவேட் டைம் அண்ட் எஃபிஷியன்ட் பிளானிங். ஸோ எஃபெக்டிவாக ஒரு பிளானும் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு தேவையான டைமிங்கும் இருந்தால் அந்த மல்டிமீடியா ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவலுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்டை டெவலப் பண்ணுறதுக்கு மொத்தம் 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1 கான்செப்சுவல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங், ப்ராஜெக்ட் டிசைன், ப்ரீ ப்ரொடக்ஷன், பட்ஜெட்டிங், மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செலெக்ஷன், defining the content, preparing the structure, production, testing, documentation and delivering the multimedia product. So in the 12 steps one by one பார்க்கலாம். First step conceptual analysis and planning. இதுதான் மல்டிமீடியா ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். ஸோ இந்த ஸ்டெப்ஸில் என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்னு பார்த்தோன்னா அந்த மல்டிமீடியா நம்ம டெவலப் பண்ணுற மல்டிமீடியா ப்ராஜெக்ட்டு எதை பற்றினது, அதுக்கு ஆகிற செலவு, அண்ட் தென் அதுக்கு தேவையான கண்டென்ட் அவைலபிலிட்டி அண்ட் காப்பிரைட் இஷ்யூஸ். ஸோ இந்த 4 மெயின் கான்செப்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அப்ராப்ரியேட் தீம். ஸோ அப்ராப்ரியேட் தீம் சொல்லும் போது இது டெவலப் பண்ணுற ப்ராஜெக்ட் எதை பற்றினது, ஒரு வெப் அப்ளிகேஷனா ஆர் மொபைல் கேம்ஸா ஆர் எனி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ எதை பற்றின எந்த தீமை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை நம்ம டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆக போகிற செலவு. நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம தீமுக்கு தேவையான கண்டென்ட்டு, ஸோ ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், இமேஜோ, டெக்ஸ்ட்டோ, ஸோ இந்த கண்டென்ட் அவைலபிலிட்டி செக் பண்ணுறதும் இந்த ஸ்டெப்ஸில் தான். இம்பார்ட்டண்டான ஒன்று இஷ்யூ என்னென்னா காப்பிரைட் இஷ்யூஸ். ஸோ நம்ம டெவலப் பண்ணுற அந்த மல்டிமீடியா ப்ராஜெக்ட்டு அன்அத்தரைஸ்டு அதாவது என்ன சொல்கிறது, டூப்ளிகேஷன் பண்ணக்கூடாது யாரும். ஸோ அந்த பற்றின இன்ஃபர்மேஷனும் ஃபஸ்ட்டு கேதர் பண்ணுறது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஸோ ஒன்ஸ் கான்செப்சுவல் அனாலிசிஸ் அண்ட் பிளானிங்ஸ் ஆர் ஓவர், next we need to design a project. So in this step we will discuss 3 concepts. That are 3 main things we need to determine. What is objective of the project, goal and activities. So once the theme is finalized, objective, goals and activities are drawn for the multimedia project. So general statements are goals. ஸோ அப்போ கோல்னால் என்ன, ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கால்ட் அப்ஜெக்டிவ்ஸ். ஆக்டிவிட்டீஸ் ஆர் சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் பெர்ஃபார்ம் டு இம்ப்ளிமெண்ட் அண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஒரு 12th எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா 500+ அப்படின்னு ஒரு ஜென்ரலாக சொல்கிறீங்க அப்படின்னா அது கோல். ஸோ தமிழில் 80, இங்கிலீஷில் 90, மேக்ஸ் அண்ட் தென் அக்கௌண்டன்சியில், காமர்ஸில், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் நான் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது அப்ஜெக்டிவ். ஸோ அந்த அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சியுமே, ஆக்ஷன்ஸுமே ஆக்டிவிட்டீஸில் வரும். ஸோ தெர் ஆர் 3 திங்ஸ் வி ஆர் டிஸ்கஸிங் இன் த ஸ்டெப் 2. ஒன் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ், கோல்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸ்டெப் நம்பர் 3. ஸோ ப்ராஜெக்ட் பற்றின டிசைன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீ ப்ரொடக்ஷன் தான். பேஸ்ட் ஆன் த பிளானிங் அண்ட் டிசைன் இட் இஸ் நெசசரி டு டெவலப் த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்னா பட்ஜெட்டிங், மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செலெக்ஷன், டிஃபைனிங் த கண்டென்ட், ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே ப்ரீ ப்ரொடக்ஷனில் வரும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட்டிங்கில் பார்த்தோன்னா கன்சல்டேஷன், அதுக்காகிற செலவு, ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர், அந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணதுக்கு தேவையான ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேருக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மணி, அண்ட் தென் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காகிற காசு, அண்ட் தென் லாஸ்ட்டாக எது மூலமாக பப்ளிஷ் பண்ண போகிறோம், இன்டர்நெட் மூலமாகவா ஆர் சிடி டிவிடி மூலமாகவோ பப்ளிஷ் பண்ண போகிறோம்னா அதுக்கு ஆகிற செலவு. ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த ப்ராஜெக்ட் டு எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ அந்த ப்ராஜெக்ட் மல்டிமீடியா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஆகிற மொத்த செலவையும் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறது தான் பட்ஜெட்டிங். பட்ஜெட்டிங் ஃபார் ஈச் பேசஸ் லைக் கன்சல்டன்ஸ், hardware, software,
travel, communication and publishing is estimated for all the multimedia projects. ஸோ அப்போ நம்ம எடுத்திருக்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆகிற மொத்த செலவையும் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறது தான் வந்து இந்த பட்ஜெட்டிங் ஸ்டெப்ஸில் நம்ம செய்கிற டாஸ்க். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிமீடியா ப்ரொடக்ஷன் டீம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த டீமு தான் வந்து அந்த ப்ராஜெக்டை, அதாவது நம்ம மல்டிமீடியா ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுக்கறதுக்கான மெம்பர்ஸ் அடங்கியிருப்பாங்க. யாருன்னா பார்த்தோன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், எடிட்டர், கிராஃபிக்ஸ் ஆர்கிடெக்ட், multimedia architect and webmaster. So the team comprises of members playing various roles and responsibilities. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ யாருக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, அதை பற்றி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செலெக்ஷன். ஸோ ஹார்ட்வேர் ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு மெயின் திங் இஸ் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேர்னு எடுத்துக்கிட்டோம்னா மல்டிமீடியானும் போது கிராஃபிக்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான ஹை ரெசல்யூஷன் மானிட்டர். இப்போ சப்போஸ் நம்ம மல்டிமீடியா கேம்ஸை டெவலப் பண்ணுறோன்னா ஹை ஸ்பீடு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான ரேமு, ஸோ நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தேவையான மெமரி டிஸ்க்கு. ஸோ இது எல்லாமே ஹார்ட்வேரில் வந்துடும். சாஃப்ட்வேர் எடுத்தோம்னா அந்த மல்டிமீடியா ப்ராஜெக்டோட குவாலிட்டி சாஃப்ட்வேரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர் நம்ம எஸ்டிமேட் பண்ண பட்ஜெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை பற்றின டிஸ்கஷன் தான் இந்த ஸ்டெப்ஸில். ஆல் மல்டிமீடியா அப்ளிகேஷன்ஸ் ரெக்வயர்ஸ் அப்ராப்ரியேட் டூல்ஸ் டு டெவலப் அண்ட் பிளே பேக் த அப்ளிகேஷன். ஹார்ட்வேர் இன்க்ளூட்ஸ் த செலெக்ஷன் ஆஃப் fastest CPU, RAM and huge monitor, sufficient disk for storing the records. So selection of suitable software and file formats depends on the funds available for the project being developed. So ஒரு சாஃப்ட்வேரோட குவாலிட்டி ஆர் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இஸ் பேஸ்ட் ஆன் த பட்ஜெட்டிங். ஸோ நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு அந்த சாஃப்ட்வேரை, அதாவது மல்டிமீடியா ப்ராஜெக்டை முடிக்க போகிறோம் அப்படின்றது பொறுத்து தான் அந்த சாஃப்ட்வேர் செலெக்ஷன் இருக்கும். ஸோ ஹார்ட்வேர் செலெக்ஷன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா CPU, ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற CPU வேணும். ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற CPU வேணும்னா அப்போ ரேம் வந்து அதிகமாக இருக்கணும். எக்ஸாம்பிள் 32 GB ஆர் 64 GB இது மாதிரி இருக்கணும். அண்ட் தென் ஹியூஜ் மானிட்டர், பெரிய சைஸில் இருக்க மானிட்டர்ஸ் வேணும். சஃபிஷியன்ட் டிஸ்க் வேணும். ஸோ இது எல்லாமே ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் செலெக்ஷன் அப்படின்ற ஸ்டெப்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து டிஃபைனிங் த கண்டென்ட். ஸோ ஒரு கண்டென்ட்டை நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதாவது எதை பற்றின, அதாவது கண்டென்ட் இஸ் த ஸ்டப் ப்ரொவைடட் பை கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் வந்து இங்கே கண்டென்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா டேரக்டர் எடுத்துப்போம். ஸோ டேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா அவர் எந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு சிஜி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் பண்ணும்போது மல்டிமீடியா ஆர்கிடெக்டில் கொடுக்கணும். ஸோ மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார்னா அவர் கொடுத்துருக்க கண்டென்ட்டை, ஸோ கிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கணும். ஸோ அந்த மல்டிமீடியா கண்டென்ட்டை அவர் எப்படி கொடுப்பார் அப்படின்னா நரேஷனாவோ ஒரு புல்லட்ஸாவோ சார்ட்டு ஆர் டேபிள், ஸோ இது மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுக்கும்போது இந்த மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் கேன் do the computer graphics into the project. So content is a stuff important provided by the content specialist to the multimedia architect with which the application is developed, who prepares the narration, bullets, charts and tables etc. So content specialist அப்படின்றது இங்கே நம்ம டேரக்டர் எடுத்துக்கலாம். மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் அப்படின்றது அந்த அனிமேஷனை செட் பண்ணுறவங்களாம் நினச்சிக்கலாம். ஸோ அந்த கண்டென்ட்டை எப்படி அவர் ப்ரொவைட் பண்ணுறாருன்னா ஒரு நரேஷனாவோ ஷார்ட் நோட்ஸாவோ ஆர் புல்லட்ஸ் ஆகவோ சார்ட்டு கிராஃப்ஸு டேபிள்ஸ் அது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவார். அவர் ப்ரெசென்ட் பண்ண அந்த டேட்டாஸை பேஸ் பண்ணி அந்த மல்டிமீடியா ஆர்கிடெக்ட் கிராஃபிக்கல் எலமெண்ட்ஸை மல்டிமீடியா ப்ராஜெக்டை சேர்ப்பார். நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேரிங் த ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சவுண்ட் எடிட்டிங் அண்ட் தென் டெக்ஸ்ட் எடிட்டிங், அப்புறம் பார்த்தோன்னா கிராஃபிக்ஸ் எலமெண்ட் சேர்க்குற அந்த டிசைனர், பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறவர், மியூசிக் டைரக்டர். ஸோ இது எல்லாருக்குமே ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருவாங்க வித் டைம் லைனோட, அதாவது ஸ்டார்டிங் டைமும் எண்டிங் டைமும் கொடுக்குறது தான் வந்து இந்த ஸ்டெப்பில். A detailed structure must have information about all the steps along with the timeline of the future action. ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே ஃப்ரம் த பிகினிங்கிலிருந்து லாஸ்ட் வரைக்கும்
எல்லா ஸ்டெப்ஸுமே எப்பப்போ முடிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஃபியூச்சர் ஆக்ஷன் பிளானிங் தான் வந்து இந்த ஸ்டெப்ஸில் டிஸ்கஸ் பண்ணுறது. திஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் த ஆக்டிவிட்டீஸ் ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி அண்ட் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டைம் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி. ஸோ அப்போ அந்த ரெஸ்பான்சிபிள் பர்சன் பண்ணும்போது இந்த டேரக்டர் என்ன பண்ணுறாருன்னா மியூசிக் டைரக்டருக்கு, எடிட்டருக்கு, ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு, ஸோ ஹீரோயின்ஸ், ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்குறாரு அலாங் வித் ஆக்டிவிட்டீஸ், அவங்க என்ன செய்யணும் அப்படின்றதையும் வித் டெட்லைன். ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணி இதில் முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த ஸ்டெப்ஸோட மெயின் தீம். நெக்ஸ்ட்டு 9th ஸ்டெப் ப்ரொடக்ஷன். ஸோ ஒன்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் தான். திஸ் ஸ்பேஸ் இன்க்ளூட்ஸ் the activities like background scoring, that is background music selection, sound recording and so on. ஸோ டெக்ஸ்ட் அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்ம கொடுத்துருக்க பேக்ரவுண்ட் மியூசிக் செலக்ட் பண்ணுறது, சவுண்டை ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்டெப்ஸில் தான் நடக்கும். ஸோ டெக்ஸ்ட்டாக நமக்கு எழுதுனா, அதாவது நம்ம எழுதுன ஸ்கிரிப்ட் ஆகிறதுக்கு வந்து ஓசிஆர் மூலமாக, ஓசிஆர் அப்படின்ற சாஃப்ட்வேர் மூலமாக அந்த டெக்ஸ்ட் எல்லாமே டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுருவாங்க. அடுத்து பிக்சர்ஸ் எல்லாமே டிஜிட்டல் கேமரா மூலமாக ஷூட் பண்ணி அதை ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வீடியோ கிளிப்ஸு ஷார்ட்டாக அந்த வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அது ஒரு ஃபோல்டரை ஸ்டோர் பண்ணுறது, எடிட்டிங் ஆப்ஷன்ஸு அண்ட் கம்ப்ரஸ் பண்ணுறது எல்லாமே இந்த ப்ரொடக்ஷனில் முடிஞ்சிடும். ஸோ அப்போ என்டையர் ப்ரொடக்ஷனுமே முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு மினி ப்ராஜெக்ட், தட் இஸ் மாடல் ப்ராஜெக்ட் வில் பி இன் அவர் ஹேண்ட். ஸோ பைலட் ப்ராஜெக்ட் இஸ் ரெடி இன் திஸ் டைம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்ஸில் பார்த்தோன்னா நம்மக்கிட்ட பைலட் ப்ராஜெக்ட்னும் போது மாடல் ப்ராஜெக்ட் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அப்படி ப்ராஜெக்ட் ரெடி ஆகிட்ட பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டெஸ்டிங். ஸோ டெஸ்டிங்கும் போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த தீமை அச்சீவ் பண்ணியிருக்கோமா, ஸோ அந்த தீமை அச்சீவ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்கிறது தான் டெஸ்டிங்கில் வரும். ஸோ அப்படின்னும் போது எதனா ப்ராப்ளம் இருக்கா, அதாவது எரர் எதனா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி மேனுவலாக செக் பண்ணுறதும் சரி, ஆர் கம்ப்யூட்டரைஸ்டு மூலமாக செக் பண்ணுறதும் டெஸ்டிங்கில் வரும். டெஸ்டிங் இஸ் டன் டு என்ஷூர் தட் எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ், தேர்பை அவாய்டிங் த ஃபெயிலியர் ஆஃப்டர் லான்ச். ஸோ இந்த ப்ராஜெக்டை வெளியே கொடுத்ததுக்கப்புறமா நம்ம செட் பண்ண எல்லா ஆக்டிவிட்டீஸுமே, டெக்ஸ்ட்டோ, இமேஜோ, ஆடியோ, வீடியோ எல்லாமே அதனால் அந்த பிளேஸில் இருக்கா அப்படின்னு ஒரு முறை கிராஸ் செக் பண்ணுறது தான் வந்து டெஸ்டிங். ஸோ இஃப் இட் இஸ் எ வெப் பேஸ்டு ப்ராடக்டாக இருந்ததுன்னா, ஸோ நம்ம டெவலப் பண்ண மல்டிமீடியா ப்ராஜெக்ட் வெப் பேஸ்டாக இருந்ததுன்னா அது எல்லா விதமான வெப் ப்ரௌசரையும் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணணும். இஃப் இட் இஸ் எ வெப் பேஸ்டு ப்ராடக்ட், இட் ஃபங்க்ஷனிங் இஸ் டெஸ்டட் வித் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸ் லைக் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், குரோம், Mozilla and Netscape Navigator. So if it is a local multimedia application on LAN, so the local area networkல நம்ம கொடுக்க போகிற மல்டிமீடியா இருந்ததுன்னா, மல்டிமீடியா ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா அந்த ப்ராஜெக்டை சர்வரில் டிப்ளாய் பண்ணணும். அதாவது சர்வரில் போட்டு செக் பண்ணணும், சர்வரில் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோன்னா அதில் எந்த ப்ராப்ளமும் கிடைக்கல அப்படின்னா தட் இஸ் சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். ஸோ இது எல்லாமே டெஸ்ட் பண்ணி முடிச்ச பிறகு எது ஒரு வெப் அப்ளிகேஷனாக இருந்ததுன்னா வெப் ப்ரௌசரில் செக் பண்ணுறோம், லேண்ட் பேஸ்டு ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா சர்வரில் டிப்ளாய் பண்ணிட்டு செக் பண்ணுறோம். ஸோ இந்த செக்கிங் முடிஞ்ச பிறகு யூஸரோட சஜஷனை கெட் பண்ணுற மாதிரி இந்த டெஸ்டிங்கில் இன்புட்டை வாங்குற மாதிரி சஜஷன்ஸை கொடுத்துருப்பாங்க. ஆஃப்டர் த டெஸ்டிங் ப்ராசஸ் இஸ் ஓவர், த ப்ராடக்ட் இன்கார்பரேட்டட் வித் வேலிட் சஜெக்ஷன் அண்ட் சேஞ்சஸ், சஜஸ்டட் சேஞ்சஸ். ஸோ இதெல்லாம் மாற்றி அமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற சஜஷனை கெட் பண்ணுற மாதிரியும் இந்த டெஸ்டிங்கில் இருக்கும். ஸோ டெஸ்டிங் முடிஞ்ச பிறகு டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த ப்ராஜெக்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மேனுவல் இருக்கு இல்லையா, அதுதான் டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த டாக்குமெண்டேஷனில் யூசர் எப்படி இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும், ப்ராப்ளம் அரைஸ் ஆச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும், அண்ட் தென் கான்டாக்ட் யாரை கான்டாக்ட் பண்ணலாம், அவங்களோட இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் இதெல்லாம் கொடுக்குறது தான் வந்து டாக்குமெண்டேஷன். யூசர் டாக்குமெண்டேஷன் இஸ் மேண்டிட்டரி ஃபீச்சர் ஆஃப் ஆல் மல்டிமீடியா ப்ராஜெக்ட்ஸ். எந்த மல்டிமீடியா ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தாலும் சரி, இப்போ மொபைல் வாங்கினாலும் சரி, ஆர் ஒரு சாஃப்ட்வேரை வாங்கினாலும் சரி, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா கூடவே ஒரு மேனுவல் கிட் கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து இங்கே டாக்குமெண்டேஷன். த டாக்குமெண்டேஷன் ஆஸ் ஆல் த வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் த சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் டெஸ்டிங். ஸோ இந்த ப்ராஜெக்டை நம்ம சிஸ்டத்தில் ரன் பண்ணுறதுக்கு நம்ம சிஸ்டத்துக்கு தேவையான ரெக்யர்மெண்ட்ஸ், அதாவது ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ இருக்கணும், ரேம் எவ்வளோ ஸ்பீடில் இருக்கணும், அதாவது ரேமோட கேப்பபிலிட்டி என்ன, மானிட்டரோட ரெசல்யூஷன் என்ன இருக்கணும். ஸோ இதை பற்றின ஹார்ட்வேர் செலெக்ஷன்லேருந்து லாஸ்ட்டாக நமக்கு அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்கிறதும் இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கும். அடுத்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர்ஸ் ஆர் ப்ரொவைடட் ஃபார் டெக்னிக்கல் சப்போர்ட். ஸோ எதனா ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு
காண்டாக்ட் நம்பர் அதாவது இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணவருடைய காண்டாக்ட் நம்பரு, அவங்கள கான்டாக்ட் பண்ண வேண்டிய இமெயில் அட்ரஸ் எல்லாமே இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கும். அண்ட் சென்டிங் சஜஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ். ஸோ இது எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட் ஸ்டெப்பு நம்ம ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணுறதா, டெலிவரிங் த மல்டிமீடியா ப்ராடக்ட். ஸோ இந்த மல்டிமீடியா ப்ராடக்டை டெலிவர் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம். ஒன்று சிடி டிவிடி ஆர் வெப்சைட். ஸோ சிடி டிவிடி தான் வந்து எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லாத ஒரு மோடு. பட் இன்கேஸ் வெப்சைட்டில் நம்ம அந்த ப்ராஜெக்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அந்த இஷ்யூஸும் கன்சிடர் பண்ணணும். என்னென்னா டவுன்லோடிங் ஸ்பீடு, அந்த ப்ராஜெக்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஸ்பீடு, அண்ட் தென் அதாவது ப்ளகின்ஸ் சொல்லுவோம். ஸோ ஆடியோ வீடியோ. ஸோ அந்த மல்டிமீடியா ப்ராஜெக்டில் நம்ம ஒரு கிராஃபிக்கல் எலமெண்ட்ஸ் சேர்த்துருக்கோம்னா அந்த ஆடியோவும் வீடியோவும் ப்ளே பண்ணுறதுக்கு பிளேயர் தேவை. ஸோ அந்த பிளேயரும் இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்குமா, அதுவுமே இதில் ஒரு இஷ்யூ இருக்குது. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது. இன் ரியாலிட்டி வேரியஸ் சேலஞ்சஸ் ஆர் ஃபேஸ்ட் while delivering through internet like bandwidth problems, huge number of plugins required to play audio and video and long downloading time. So these are some issues. So இந்த இஷ்யூவையும் கன்சிடர் பண்ணி நம்ம டெலிவர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Finally, a multimedia application is delivered in more efficient way by integration of medium CD-ROM or DVD. ஸோ இதுதான் வந்து மோர் எஃபிஷியன்ட் வே நம்ம ஒரு மல்டிமீடியா ப்ராஜெக்டை கொடுக்குறதுக்கு, ஆஃப்லைனில் கொடுக்குறது தான் கம்பேரிங் டு தி ஆன்லைன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்டெப்ஸ் இன் மல்டிமீடியா ப்ரொடக்ஷன். தேங்க்யூ.